வெல்கம் டு த மென்டார்ஷிப் ப்ரோக்ராம். ஸோ வி ஆர் ஹேவிங் பிரணிதாஸ் ஏ டெக்னிக்கல் சாம்பியன். ஸோ இப்போ என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, டீப் சீக் யூஸ் பண்ணி எப்படி வந்து நம்ம லேர்ன் பண்ணலாம் அப்படின்றத பார்க்க போறோம். இப்போ டீப் சீக் விண்டோ தெரியுதுங்களா? ஓகே, இங்க வந்து நம்ம டிஜிட்டல் எலக்ட்ரானிக்ஸ் வந்து அப்லோட் பண்ணி இந்த செமஸ்டர் டிஜிட்டல் எலக்ட்ரானிக்ஸ் ஏற்கனவே படிச்சிட்டீங்களா? வரப்போதா? இது முடிஞ்சிருச்சு. முடிஞ்சிச்சு. ஓகே போன செமஸ்டர் முடிஞ்சிருச்சு. சரி, இப்போ டிஜிட்டல் எலக்ட்ரானிக்ஸ்க்கான நோட்ஸ் வந்து பிடிஎஃபா அப்லோட் பண்ணிருக்கோம். ஸோ டிஜிட்டல் எலக்ட்ரானிக்ஸ் வந்து நோட்ஸ் வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம். அப்போ அப்லோட் பண்ண Okay, உடனே sir. சென்ட் பண்ணதுக்கு அப்புறம் இது என்ன சொல்லியிருக்கு பாருங்க. என்ன இந்த நோட்ஸ்ல என்ன இருக்குன்னு சொல்லியிருக்கு? This content primarily focus on Gate. logic gate, Boolean algebra, Karnaugh map, number system, complement, code converter. இதெல்லாம் இருக்குன்னு சொல்றேன். I mean codes. இந்த நம்ம கொடுக்குற மெட்டீரியல்ல என்னென்ன இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே சொல்லிடும். சரியா? இப்ப Sir. நான் ஏதோ ஒரு விஷயம் கேட்டிருக்கேன். என்ன கேட்டேன்? நான் கொஸ்டின் என்ன கேட்டேன்னா, explain about K map. நான் என்ன கேட்டிருக்கேன்? என்னோட கொஸ்டின் பாருங்க, இங்க என்ன ஸ்கிரீன்ல என்ன இருக்கு? explain about K map. Explain about K maps. ஸோ கே மேப்னா கார்னாக் மேப்ஸ், கே மேப்ஸ். ஸோ அப்படின்னு சொல்லுது. சொல்லிட்டு நமக்கு என்ன பண்ணுது அப்படின்னா, கிராஃபிக்கல் மெத்தட் அப்படின்னு சொல்லுது. சரியா? இஸ் ஏ கிராஃபிக்கல் மெத்தட் யூஸ்ட் இன் த பூலியன் அல்ஜிப்ரா எக்ஸ்பிரஷன். ஸோ இது எங்கன்னா ஆல்டர்னேட்டிவ் டு த பூலியன் தியரம் மேனிபுலேஷன் அப்படின்னு சொல்லுது. ஓகே, ஸோ யூஸ்ஃபுல் ஃபார் த எக்ஸ்பிரஷன் வித் 3, 4, 5, 6 வேரியபிள் அப்படி இருந்தா யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு சொல்லுது. ஸோ இதுல என்னன்னா, கே மேப் வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அரேஞ்ச் தி ட்ரூத் டேபிள் இன் எ கிரிட். கிரிட் அரேஞ்ச் பண்ணுது அப்படி சொல்லுது. அட்ஜசன்ட் செல் டிஃபர் பை ஒன்லி ஒன் பிட். அந்த அட்ஜசன்ட் செல்லுக்கு பேரு கிரே கோட் ஆர்டர்ல வந்து நமக்கு பண்ணுது அப்படின்னு சொல்லுது. ஸோ ஏன் கே மேப்ஸ் யூஸ் பண்ணனா, ரெண்டு பர்பஸ். ஒன்னு வந்து எஸ்ஓபி, இன்னொன்னு பிஓஎஸ். எஸ்ஓபினா Sum of products. பிஓஎஸ்னா Product of sum. ஸோ இந்த ரெண்டுத்துக்கு தான் நம்ம வந்து யூஸ் பண்றோம் கே மேப் அப்படின்றது சொல்றாங்க. இது எதனால யூஸ் பண்ணா நமக்கு என்ன அட்வான்டேஜ் கிடைக்குது? ரெடியூசஸ் Number of gates needed in a digital circuit. நம்பர் ஆஃப் கேட்ஸ் வந்து ரெடியூஸ் ஆச்சுன்னா என்ன அட்வான்டேஜ்? நம்ம ப்ரொடியூஸ் பண்ற காம்போனன்ட் காம்பாக்டா இருக்கும், சைஸ் சின்னதா இருக்கும். அது மட்டும் இல்லாம ஈஸியர் அண்ட் லெஸ் எரர் ப்ரோன் ஜோன். ப்ரோன் தான் அல்ஜிப்ரிக் மினிமைசேஷன். அல்ஜிப்ரிக் மினிமைசேஷன் பண்றத விட இது லெஸ் எரர் ப்ரோனா இருக்கும்ன்றாங்க. அடுத்து ஸ்ட்ரக்சர் ஆஃப் கே மேப்ஸ். நம்பர் ஆஃப் செல்ஸ் இன் கே மேப்க்கு என்ன ஃபார்முலா கொடுத்திருக்காங்க? 2 power n. 2 power n கொடுத்திருக்காங்க. 2 power n. Where n is the Number of variables. number of variables. வேரியபிள் ரெண்டா இருந்தா நம்பர் ஆஃப் செல்ஸ் எத்தனை வரும்? 4. 4. ஏன்னா 2 ஸ்கொயர் வந்து 4 வந்துரும். 3 இருந்தா 8. 4 இருந்தா 16. 5 இருந்தா 32. 32. 2 power 5 தான் 32 வரும். அதான் யூசஸ் 2 4 வேரியபிள் மேப் சைட் பை சைடு. அப்படி இருக்கும்போது 4 வேரியபிள் மேப் சைட் பை சைடு யூஸ் பண்றாங்க அப்படின்றாங்க. ஒரு 3 வேரியபிள் கே மேப் வந்து நமக்கு காட்டுறாங்க. 3 வேரியபிள் வந்து நம்பர் ஆஃப் செல் எத்தனை இருக்கணும்? Sir. 3 வேரியபிள் இருந்தா நம்பர் ஆஃப் செல் எத்தனை இருக்கணும்? 8, sir. 8 போட்டு காட்டியிருக்காங்க பாருங்க. 1 2 3 4 5 6 7 8. ஸோ இதான் இப்படிதான் கே மேப் யூஸ் பண்றாங்க. ஸோ எஸ்ஓபி மினிமைசேஷனுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்றாங்க, ப்ரொசீஜர் சொல்றாங்க. எஸ்ஓபி மினிமைசேஷனுக்கு ஒரு ஸ்டெப் சொல்றாங்க. அதே போல பிஓஎஸ்க்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்றாங்க. ஸோ இப்போ இந்த ஒரு நம்ம போட்ட பிடிஎஃப்ல இருந்து வெறும் கே மேப் பத்தி படிக்கணும்னா நம்ம படிச்சுக்கலாம். நம்ம இந்த மாதிரி நம்ம புக்கு என்ன புக் வேணா இருக்கலாம். இப்போ நம்ம டீப் சீக்ல என்ன புக் வேணா இருக்கலாம். அந்த புக்கோட ஒரு 10 பேஜ் பிடிஎஃப் இருக்கணும். புக்கு ஃபுல்லா கூட இருக்கட்டும். போட்டுட்டு நம்ம பர்டிகுலர் டாபிக் வந்து இதுதான் அப்படின்றப்ப நம்ம ஈஸியா லேர்ன் பண்ணிடலாம். Yes, sir. இன்னைக்கு என்ன கத்துக்கிட்டோம் அப்படின்னா, ஒரு பிடிஎஃப் போட்டு எப்படி லேர்ன் பண்றது கத்துக்கிட்டோம். Okay, sir. புரியுதா? Yes, sir. அதாவது இப்ப நம்ம ஒரு புக் ஒரு 800 இல்ல 1000 பேஜஸ் அப்லோட் பண்றோம்னா அதுல வந்து எனக்கு இந்த பேஜ் நம்பரும் இல்ல இந்த டாபிக்க பத்தி எனக்கு வேணும் அப்படின்னா அப்படி போட்டுடலாம். எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணா சொல்லிடும். எனக்கு எந்த மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ண சொன்னாலுமே சொல்லிடும். சரியா? இப்ப எவ்வளவு ஈஸியா இருக்கும் பாரு. அப்ப உனக்கு தெரியாத விஷயம் எல்லாமே கத்துக்கலாம்.
ஒரு புக்ல உள்ள எவ்வளவு டிஃபிகல்ட்டான கான்செப்ட் கத்துக்கலாம். சார் எனக்கு ஃபர்ஸ்ட்ல இருந்தே ஒரு பிரச்சனை சார். நான் இந்த நோட்ஸ் வந்து எடுத்து இது வரைக்கும், அதாவது கிளாஸ் லெக்சர்ஸ் நடத்தும் போதோ இல்ல புக்ல இருந்தோ நான் படிக்கும் போது இந்த நோட்ஸ் எடுத்து பழக்கம் இல்லை சார். காதுல கேக்குறது, அப்புறம் போய் அப்படியே எக்ஸாம் எழுதிட்டு வர்றது, அதான் இப்ப அந்த மாதிரிதான் சார் இப்ப மேக்ஸிமம் இப்ப பண்ணிருக்கேன். என்ன பண்ணணும்னா இனிமேல் வந்து நோட்ஸ் எழுத பழகணும். ஏன் அப்படின்னா நோட்ஸ் எழுதினாதான் ஆழமா பிரெயின்ல பதியும். சரியா? நமக்கு என்னென்ன மெத்தட் வந்து நீ இதுக்கு முன்னாடி அப்படி இருந்தா கூட பரவாயில்ல, தப்பு கிடையாது. ஆனா நான் என்ன சொல்றேன், ஆழமா ஒரு சப்ஜெக்ட் கண்டென்ட் பதியணும் அப்படின்னா எழுதுனாதான் பதியும். இப்ப தனுஷ் பாட்டு இருக்குல்ல, படிச்சு பார்த்தேன் ஏறவில்லை. ஏறவில்லைன்னு தானே, எழுதி பார்த்தேன் ஏறிடுச்சுன்னு சொல்லணும். ஆனா அவன் என்ன சொல்லிட்டான், குடிச்சு பார்த்தேன் ஏறிடுச்சு அப்படின்ட்டான். ஆனா எழுதணும். நம்ம வந்து எழுத எழுத எழுததான் வந்து நமக்கு வந்து என்ன ஆகும்னா பிரெயின்ல, நம்ம நோட் புக்ன்றது நம்ம ஒரு பிரெயின் தான் நம்ம நோட் புக். நீ நோட் புக்ல எழுதுறது எங்க ரெக்கார்ட் ஆகும்? பிரெயின்ல. ஆமா. சோ அதனால வந்து எழுதுறது வந்து நோட்ஸ் எடுக்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் விஷயம். இப்ப நீங்க பாத்தீங்கன்னா, இப்ப யாரா இருந்தாலுமே வந்து இப்ப நான் உனக்கு மென்டார்ஷிப்ல ஒருத்தங்க இருக்காங்க, நான் காட்டுறேன் அவங்க எப்படி பண்றாங்கன்றது. சோ மென்டார்ஷிப்ல இருக்கிற ஒரு ஸ்டூடெண்ட்டை காட்டுறேன். இப்ப திவ்யா. சரியா? திவ்யா வந்து நோட்ஸ் எடுத்திருக்காங்க. திவ்யா நோட்ஸ் வாட்ஸ்அப் தெரியுதுங்களா உங்களுக்கு? எஸ் சார், எஸ் சார். நோட்ஸ் எடுத்திருக்காங்க. நோட்ஸ் வந்து நான் கிளிக் பண்றேன். ஜஸ்ட் எப்படி இருக்கு நோட்ஸ்? இந்த மாதிரி தான் சார். அது எது இம்பார்ட்டன்ட், எது வந்து ஒரு இன்ஃபர்மேஷன், ஜஸ்ட் இப்ப நீங்க இன்ஃபர்மேஷன், அந்த மாதிரி எனக்கு டிஃபரன்ஷியேட் பண்ண தெரியல சார். இல்ல இப்ப நீங்க வந்து இப்ப இதுல போட்டீங்கன்னா, இது ஏஐல போட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா அந்த இது வந்துடும். அது வந்து எடுத்து கொடுக்கறது இம்பார்ட்டன் தான் கொடுக்கும். கொஞ்சம் ஓகே பிராக்டிஸ் சார். பண்ணணும், அவ்வளவுதான். இப்ப நம்ம எழுதியாச்சா இவங்க? இப்ப பாருங்க, எழுதி ஆ, ஒரு நோட்ஸ் அனுப்பிச்சிட்டாங்களா? இந்த எழுதுன நோட்ஸ் ஆ. அடுத்து என்ன பண்றாங்க பாருங்க. அடுத்தது எழுதுன நோட்ஸ் வந்து என்ன பண்றாங்கன்னா, இங்க பாருங்க, அடுத்தது காட்டுறேன். அடுத்தது என்ன பண்றாங்க இப்ப பாருங்க. இது போட்டோகிராஃபிக் மைக்ரோ நீங்க சொல்லி தந்தா இல்லைங்களா? ஆமா சார். சார் டாபிக் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்தியாவின் சர்வதேச உறவுகள். இந்தியாவின் சர்வதேச உறவுகள் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இந்தியா வந்து மற்ற நாடோடவோ இல்ல சர்வதேச அமைப்போடவோ அரசியல், பொருளாதாரம், பாதுகாப்பு, கலாச்சாரம் இந்த மாதிரி துறையில வச்சிருக்கிற உறவு தான் வந்து சர்வதேச உறவுன்னு சொல்றோம். அடுத்து இப்ப இது வந்து போட்டோகிராஃபிக் மைக்ரோ நீங்க என்ன பண்ணிருக்காங்க, அது எழுதின நோட்ஸ வந்து கேமரா முன்னாடி வச்சு அவங்க வாய்ஸ் ஓவர் கொடுத்துருக்காங்க. அவ்வளவுதான் எக்ஸ்பிளைன் பண்றாங்க. தட்ஸ் ஆல். சோ இது பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் வரும். லேர்னிங், டீச்சிங் சைமல்டேனியஸ்லி. நம்ம எவ்வளவு கம்மியா வேணா படிக்கலாம். இப்ப நமக்கு என்னன்னா, நிறைய படிக்கணும்னு அவசியம் கிடையாது. எவ்வளவு கம்மியா வேணா படிக்கலாம். ஆனா அந்த கம்மியா படிக்கிறது கிளாரிட்டியா இருந்தோம்னா நிறைய படிக்கிறது தயாராயிடும். ஒரு சப்ஜெக்ட் ஈஸியா முடிக்கிறதுக்கு தயாராயிடும். சரிங்களா? அடுத்தது பாத்தீங்கன்னா, இது இல்லாம இப்ப நம்ம அவங்களே போஸ்டர் கிரியேட் பண்ணிருக்காங்க பாருங்க. இதெல்லாம் உங்களுக்கு ஒன்றும் போஸ்டர்லாம் சொல்லி தரல. அது இல்லாம இது வந்து ஏஐ வீடியோ கிரியேட் பண்ணிருக்கோம். வணக்கம். இன்னைக்கு நாம ஒரு சூப்பரான தலைப்பை பத்தி விரிவாக பார்க்க போறோம். இதுல நோட் புக் எல்எம்ல வரும்ல சார் இந்த மாதிரி? ஆமா. சோ நம்ம என்னன்னா, நம்ம நம்ம வேண்டும்ன்றத வந்து கரெக்டா இந்த மாதிரி வெரைட்டி ஆஃப் லேர்னிங்ல கத்துக்கிட்டு அதை யூஸ் பண்ணணும். எல்லாமே இருக்கு. ஆனா இன்னைக்கு ஜெனரேஷன்ல என்ன இல்லை அப்படின்னா, யூஸ் பண்ண ஆட்கள் இல்ல. ஆனா நீங்க என்ன தெரிஞ்சுக்கணும்னா, எதை நீங்க பயன்படுத்துறீங்களோ அதனாலதான் பயனடைய முடியும். நம்ம எழுதல அப்படின்னா என்ன ஆகும்னா, உனக்கு லாங் டேர்ம்ல மெமரி கம்மியாயிட்டே போகும். எழுதி எழுதி பாத்தீங்கன்னா மெமரி அதிகமாகும், மெமரி வந்து என்ஹான்ஸ் ஆகும். ஆனா எழுதாம நீங்க இது பண்ணும்போது மெமரி வந்து ஷார்டன் ஆகிட்டே போகும். ஸோ அதுதான் நம்ம இது பண்ணணும். ஸோ இப்போதைக்கு நீங்க எழுதுற இதுல பாக்குறீங்க, அப்புறம் பிடிஎஃப் போட்டு எப்படி லேர்ன் பண்றதுன்னு கத்துக்கிட்டு டெய்லியும் ஒரு குட்டி டாபிக் வந்து என்ன இது பண்ணீங்களோ அதை மட்டும் இது ரிப்போர்ட் பண்ணிட்டே இருங்க. இந்த டாபிக் பார்த்தோன்னா அந்த டாபிக் வந்து காப்பி அண்ட் பேஸ்ட் பண்ணி அனுப்பிச்சு விடுங்க எனக்கு. மேக் இட் எஸ் பிடிஎஃப் அந்த மாதிரி ஏதாச்சும் அனுப்பிச்சு விடுங்க. ஸோ நீங்க பண்ணிட்டீங்கன்றதை நான் தெரிஞ்சுக்கிறேன். இன்னைக்கு என்னன்னா, இது எப்படி பிடிஎஃப் போட்டு யூஸ் பண்றது அதான் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். எல்லாமே இருக்கு இந்த ஜெனரேஷனுக்கு. என்னன்னா எல்லாமே இருக்கு. ஆனா நம்ம we have to spend a little amount of time. ஃபுல்லா 24 ஹவர்ஸையும் இது பண்ண சொல்லல. நான் என்ன சொல்றேன், கொஞ்சோண்டு நேரம் ஒரு டாபிக் ஒரு 10 மினிட்ஸ் படிக்கலாம்.
ஒரு பிடிஎஃப் போட்டு நம்ம எந்த டாபிக் வேணுமோ அதை டீப் சீக்ல கேட்டா சொல்லிடும். அந்த டாபிக் மட்டும் படிச்சுட்டு அவ்வளவுதான், 10 மினிட்ஸ் தான். சரியா? இப்போ எல்லாமே மைக்ரோ லேர்னிங்ல பண்ணும்போது நம்ம வந்து சொசைட்டில நம்ம வந்து ரொம்ப ஒரு பெரிய டாப் மோஸ்ட் கொஸ்டின் போகலாம். எல்லாரும் இருக்கிறத விட நம்ம டாப் மோஸ்ட் கொஸ்டின் போகலாம். அதுதான் வந்து நம்ம பண்ண வேண்டிய விஷயம். புரியுதுங்களா? அதே போல யூ ஷுட் மேக் இட் அஸ் இன்ட்ரெஸ்டிங். போர் அடிக்கிற மாதிரி தான் பண்ண மாட்டீங்க. சரியா? அப்ப எல்லா ஆக்டிவிட்டி மாதிரி அது போர் அடிக்கிற மாதிரி தான் பண்ண மாட்டோம். இப்ப தம்பியோட டாபிக் வந்து ஒரு டாபிக் பார்க்கலாமா? Yes, sir. உங்களுக்கு டிஜிட்டல் எலக்ட்ரானிக்ஸ் நான் ஆல்ரெடி அப்லோட் பண்ணி தான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். தம்பிக்கு வந்து தம்பியோட மேக்ஸ் ஏதாச்சும் பிசிக்ஸ் ஏதாச்சும் கொஸ்டின்ஸ் மட்டும் ஒரு 2 பேஜ் மட்டும் பிடிஎஃப் அனுப்பிச்சு விடுங்க. அதை இன்புட் கொடுத்து அவனுக்கு இப்பதான் சார் போட்டோ எடுத்தேங்க. அவங்க போன் இப்ப அனுப்பிச்சு விடுறேன் சார். சரி, நீங்க அனுப்பிச்சு விடுங்க. அவனை உட்கார சொல்லுங்க. நீங்க ப்ரொசீட் பண்ணீங்க. என்ன வாட் இஸ் த டேக் அவேன்றதை எழுதிங்க. நீங்க நோட்ல ஏதாச்சும் ஒரு நோட்ல வாட் இஸ் த டேக் அவே. ஒவ்வொரு வீக்கும் வந்து நம்ம மென்டார்ஷிப்ல ஒவ்வொரு இன்ஃபர்மேஷன் சொல்றோம் இல்லையா? இன்னைக்கு டேக் அவே என்ன? DeepSeekல how to use upload PDF and learn using DeepSeek. அவ்வளவுதான். தேங்க்யூ. இப்ப தம்பி வரட்டும். எஸ் சார். அப்லோட் பண்ணிட்டீங்களா? சரி, அந்த போட்டோ அனுப்பிச்சு போட்டோ அனுப்பிச்சு அது பிடிஎஃப் மாற்றும் சார். இல்ல, போட்டோ கூட அனுப்பிச்சா கூட போதும். பிடிஎஃப் மாத்தினா வெல் அண்ட் குட். அப்படி இல்லைன்னா பிடிஎஃப் மாத்தணும்னா போட்டோ கூட அனுப்பிச்சா கூட ஓகே தான். ஓகே, வந்து கொஸ்டின் 11ல இருந்து 22 வரைக்கும் இருக்கு. ஆமா சார். ஓகே, நம்ம போய் அப்லோட் பண்ணுவோம். ஒன்லி டெஸ்ட் இஸ் எக்ஸ்ட்ராக்டட். அப்லோட் டாக்குமெண்ட்ஸ் ஆர் இமேஜஸ். ஓகே, டாக்குமெண்ட் இமேஜ் கூட வருதா? ஓகே, வாட்ஸ்அப் க்ளோஸ் 1 வச்சுக்கலாம் பேரு. எஸ், அப்லோட் பண்ணிட்டோம். ஸோ ஷேர் பண்ணுவோம். இப்ப அப்லோட் ஆயிடுச்சு. இந்த சிம்பிள் இங்க தெரியுதுங்களா? இந்த ஆமா சார். அதுல அப்லோட் பண்ண அப்லோட் ஆயிடுச்சு. ஓகே, ஓகே சார். அம்புக்குரிய கொடுத்துட்டேன், உள்ள ஏறிடுச்சு. ஸோ எல்லா ப்ராப்ளத்தோட சொல்யூஷனும் அது ஆட்டோமேட்டிக்கா சொல்லுது. இப்ப நமக்கு என்னன்னா 11 ப்ராப்ளம்ஸ் இருக்கு. 11 ப்ராப்ளத்தோட சொல்யூஷன் வந்துடுச்சு. நம்ம கொஸ்டின் தானே கொடுத்தோம். ஆமா சார். இப்ப அது சொல்யூஷன் வந்துச்சு. 17th வரைக்கும் வந்துச்சு. ஆமா சார். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஏதாச்சும் ஒரு இது பார்ப்போம். A மைனஸ் A இன்டர்செக்ஷன் B. A மைனஸ் A இன்டர்செக்ஷன் Bனா elements common to A and B தான் A intersection B. Remove those from A leaves only element in A but not in B. சரியா? ஸோ அப்ப என்னன்னா A intersection B ல மட்டும் இது பண்ணோம்னா we can get A minus B அப்படின்றாங்க. புரிஞ்சுதா? புரியல? இல்ல சார். அதாவது A intersection B னா A intersection B நம்ம ஆல்ரெடி பார்த்திருக்கோமா? ஏவும் பியோட காமன் டேர்ம்ஸ் நம்ம எடுத்துப்போம். அப்ப A வந்து 1 2 3 எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். B வந்து 3 4 5. ஓகே சார். அப்ப A இன்டர்செக்ஷன் B என்ன வரும்? இது 3 சார். 3 மட்டும் வரும். சரியா? அப்ப A மைனஸ் A இன்டர்செக்ஷன் Bனா A வந்து 1 2 3 இருக்கு. A 1 2 3 இருக்கு. சரியா? A 1 2 3 இருக்கு. ஆனா 3 கழிக்கிறோம். A இன்டர்செக்ஷன் B கழிக்கிறோம். அப்ப 1 2 மட்டும் இருக்குமா? ஆமா சார். சோ 1 ரிமூவிங். அப்ப A மைனஸ் A இன்டர்செக்ஷன் Bனா 1 2. 1 2னா வந்து A மைனஸ் B வந்து 1 2. ஓகே சார். அதான் ஆன்சர். ஸோ இந்த மாதிரி ஒரு கொஸ்டினும் பார்த்து நீ புரிஞ்சிக்கலாம். ஓகே சார். கொஸ்டினை மட்டும் போட்டேன்னா புரிஞ்சிக்கலாம். அதுல இப்ப இது இருக்குன்னா இதை மட்டும் நீ வந்து புரிஞ்சுக்கிட்டு இது பண்ணனா போதும். ஒன்னொன்னா லேர்ன் பண்ணிட்டே வந்துடலாம். எல்லா கொஸ்டினும் வந்துடலாம்.
சரியா? ஓகே சார். வந்து செட் தியரி, லாகரிதம் வந்து ப்ராப்ளம் 16-22 அப்படின்றாங்க. ஸோ இதான் வந்து இப்படி லேர்ன் பண்ணும்போது நமக்கு புரியாத விஷயம். இப்போ ஏ வந்து லெட்டர்ஸ் ராய்கர் இருக்கு, பி வந்து பிரதாப்கர் இருக்குது. ஃபைண்ட் என் ஏ இன்டர்செக்ஷன் பி. அப்போ ஏ இன்டர்செக்ஷன் பியில் போட்டோம் அப்படின்னா நம்ம ரிப்பீட் ஆகாம போட்டோம் அப்படின்னா RAIGH 2 ஆறு ரிப்பீட் ஆகிறத விட்டுடணும் இல்லையா? ஆமாம் சார். அதே போல ரிப்பீட் ஆகுது விட்டுட்டோம் அப்படின்னா இன்டர்செக்ஷன் பியில் RAGH 4 லெட்டர்ஸ். ஆமாம் சார். இந்த மாதிரி நம்ம நம்ம PDF போட்டோ இமேஜை போட்டோ நம்ம லேர்ன் பண்ணிட்டே வரலாம். ஓகே சார். இது லேர்ன் பண்ணிட்டு நம்ம ஆட்டோமேட்டிக்கா அது வந்து இப்போ போட்டோகிராஃபிக் மைக்ரோ லேர்னிங் நான் காட்டினேன் பாத்தீங்களா? அப்ப முன்னாடி போட்டோகிராஃபிக் மைக்ரோ அதான் லேர்னிங் அந்த எழுதுனதை அதான். ரெக்கார்ட் பண்றது. ஆமாம் சார். ஸோ நான் வேணா 1 செகண்ட் வந்து உங்களுக்கு போட்டோகிராஃபிக் மைக்ரோ லேர்னிங் காட்டுறேன். ஓகே சார். ஸோ என்ன அப்படின்னு பார்த்தோன்னா இங்க இருக்கு. இப்ப எழுதுந்த இப்படி பேசுவோம். அதான் சார் அந்த நோட்ஸ் எழுதி அதை படிச்சு பார்க்குது சார். ஆமா, அதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணணும், படிக்க கூடாது. யூ ஷுட் ஆக்ட் அஸ் ஏ டீச்சர். டீச்சரும் நீங்களே, ஸ்டூடெண்ட்டும் நீங்களே, டபுள் ஆக்ஷன். ஆமாம் சார். உங்களுக்கு நீங்களே எக்ஸ்பிளைன் பண்ற மாதிரி. ஓகே சார். சரியா? அது மாதிரி பண்ணா போட்டோகிராஃபிக் மைக்ரோ லேர்னிங். நம்ம கொஸ்டினை ஓகே சார். லேர்ன் பண்றது டீப் சீக் யூஸ் பண்ணி லேர்ன் பண்ணிடலாம். ஆனா பிராக்டிஸ் பண்றது போட்டோகிராஃபிக் மைக்ரோ லேர்னிங் பண்ணும். சரியா? ஓகே சார். ஓகே சார். ஸோ இன்னைக்கு லேர்னிங் எழுதி வச்சுங்க. போட்டோகிராஃபிக் மைக்ரோ லேர்னிங்கும் ஒன்றும் வீடியோகிராஃபிக் மைக்ரோ லேர்னிங்கும் ரெகுலரா வரணும். சரியா? டீப் சீக் டெய்லியும் ஓகே சார். பயன்படுத்திங்க, கொஸ்டின்ஸை சால்வ் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. ஓகே? ஓகே சார். ஆல் தி பெஸ்ட் சாம்பியன். ஓகே சார். தேங்க்யூ. தேங்க்யூ சார்.